ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிவ்வே கொடுக்குற டைமு, அப்புறம் கிவ்வே ப்ரைஸு, கிவ்வே ரூல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்ல போகிறோம். இந்த மேட்ச்சை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல், இந்த லைவ் வீடியோ பார்த்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும், ஃபுல்லாகவும் புரியும். ஸோ அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஏன்னா மானிடேஷன் ஓப்பன் ஆகாத சேனலில் நம்ம தான் பார்த்தீங்கன்னா கிவ்வே கொடுத்துட்ருக்கோம், மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கம்மி பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம வீக்லி மெம்பர்ஷிப் வரைக்கும் போகலாம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து டெய்லியுமே வந்து கிவ்வே கொடுத்துட்ருக்கோம். டெய்லியுமே மினிமம் வந்துட்டு 10 மேட்ச் நம்ம வந்து கிவ்வே கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? 10 மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோன் சர்வே மேட்ச் இருக்குது, ஸ்னைப்பர் மேட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே பிஆர் தான். சிஎஸ் நான் இன்னும் கண்டக்ட் பண்ணல, எல்லாமே பிஆர் மேட்ச்சு. ஸோ அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி 3 மேட்ச் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வீஸ் மேட்ச்சில் பார்த்துக்கிட்டிங்கன்னா யாரையுமே கில் பண்ணக்கூடாது. ஒன்லி மெடிக்கெட் போட்டு மட்டும் ஜோன் சர்வேவில் லாஸ்ட்டில் ஃபைனலில் யார் புயா அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு மேட்ச்சுக்கு 10 rupees அவங்களுக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்துட்டு 10 மேட்ச் கொடுத்துட்ருக்கோம் கைஸ். 10 மேட்ச்சில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 மேட்ச்சும் வின் பண்ணலாம், இல்லை எத்தனை மேட்ச் வேணாலும் வின் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். ஒரு ஆள் எத்தனை மேட்ச் வேணாலும் வந்துக்கலாம், 10 மேட்ச்சுமே கலந்துக்கலாம். ஸோ நம்ம 10-15 கூட மேட்ச் போட்டுக்கலாம், ஓகேங்களா? அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜோன் சர்வே மேட்ச்சில் ஒரு மேட்ச்சுக்கு 10 rupees, புயா அடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் கிவ்வே. ஸோ கில் மேட்ச்சில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது கில் மேட்ச் வந்து சோலோ 20 ஸ்லாட் இருந்துச்சு அப்படின்னா 5 கில் அடித்து டாப் 5க்குள்ளே வரணும். ஸோ 32 இருந்துச்சுன்னா நம்ம வந்து 7 கில் அடித்து டாப் 5க்குள்ளே வரணும். புயாவுக்குலாம் பாயிண்ட்ஸ் கிடையாது, கிவ்வே ப்ரைஸும் கிடையாது, ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளாட் 8 ஸ்லாட் இருந்துச்சுன்னா 8 கில் அடித்து டாப் 5க்குள்ளே வரணும். ஸோ டாப் 5 தான் ஒன்லி, ஓகேங்களா? இதில் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 கில் அடித்து டாப் 3க்குள்ளே வரணும். 48 அலைவில் 8 கில் அடித்து டாப் 3க்குள்ளே வரணும், ஓகேங்களா? இதுதான் ரூல்ஸு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் தெரியாமல் அந்த சர்வே பண்ணுற மேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாடி டேமேஜ் மட்டும்தான், பாடி டேமேஜ் ஆகாது. ஸோ இருந்தாலும் அந்த இதில் வந்து ஒரு சில பேர் வந்து அடிச்சிடுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படி ஒரு கிவ்வே போயிட்டுருக்குன்னு கூட கொஞ்சம் சொல்லுங்கள், ஓகேங்களா? நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்களாம் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. புதுசாக நம்ம வீடியோக்கு யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டிஓ வீக்லி மெம்பர்ஷிப். ஒரு நிமிஷம். டிஓ மெம்பர்ஷிப் பார்க்க போகிறோம். டிஓ மெம்பர்ஷிப் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாட்டர்டே சண்டே மட்டும்தான் டிஓ மெம்பர்ஷிப். ஒரு மேட்ச் 2 மேட்ச் இருக்கும், 3 மேட்ச் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் கில்லு எந்த டீம் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த டீமுக்கு ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் போட்டு கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? அதாவது 160 rupeesக்கான ரெடீம் கொடுக்க போகிறோம். வீக்லி மெம்பர்ஷிப் மேட்ச் எப்படி இருக்குன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா 3 மேட்ச் இருக்கும். பருகுண்டா, பர்கட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலாகரி, இல்லை மற்றபடி ஏதாவது ஒரு மேப்பு, ஓகேங்களா? இந்த 3 மேப்லேயுமே வந்துட்டு 3 மேப்லேயும் நீங்கள் அடிக்கிற கில்லை கேல்குலேட் பண்ணி 3 மேட்ச்லேயும் அடிக்கிற கில்லை கேல்குலேட் பண்ணி யார் ஹையஸ்ட் கில் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி மெம்பர்ஷிப் போட்டு கொடுக்க போகிறோம். மொத்தம் 2 நாள் 2 மேட்ச், ஓகேங்களா? வீக்லி மெம்பர்ஷிப் மட்டும் 2 நாள் மட்டும் தான், சாட்டர்டே சண்டே. வீக்லி மெம்பர்ஷிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ டைம் வந்து நான் உங்ககிட்டே கொடுத்துடலான்ட்ருக்கேன். ஏன்னா ஒருத்தர் வந்து எப்படின்னா எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் யார் எவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்களோ, எந்த டைம் சொல்கிறீங்களோ அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீக்லி மெம்பர்ஷிப்புக்கான டிஓ மேட்ச் வந்து கொடுக்கலாம், ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த வீக்லி ஆஃபர் அதாவது பார்த்திங்கன்னா டெய்லி போடுற இந்த 10 அதாவது 10 கிவ்வேவில் நான் வந்து இப்போ வச்சுருக்க டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 9 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து 6 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து 2 வாட்டி கிவ்வே கொடுத்துட்ருக்கோம், 9 o'clock 6 o'clock. இந்த டைம் ஓகேனா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை ப்ரோ இந்த டைம் செட் ஆகாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதையும் மென்ஷன் பண்ணலாம், ஓகேங்களா? அந்த டைமிங் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து டைமிங்கை சேஞ்ச் பண்ணி லைவ் போட ஆரம்பிச்சிடுவேன், கிவ்வே கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன், ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வந்து கிளாஸ் ஸ்குவாட் ரூம் மேட்ச் கேட்குறீங்க. கிளாஸ் ஸ்குவாட் ரூம் மேட்ச்சில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மினா ஒரு ஆளுக்கு ரொம்ப கம்மி. நான் வந்து 10 பேருக்கு கொடுக்கறதுனால எனக்கு கொஞ்சம் அந்த பட்ஜெட் அதிகமாக தெரியும். ஸோ அதனால் ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுனால இந்த மாதிரி அதில் கிளாஸ் ஸ்குவாட்னு வந்துட்டால் 4 பேர் வந்துடுவாங்க. 4 பேருக்குமே நம்ம வந்து கிவ்வே ப்ரைஸ் கொடுத்தோம்னா நம்மளால் அதிகமாக வீடியோவை ரீச் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எனக்கு மானிடேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல, நம்ம கிளாஸ் கோடு எத்தனை மேட்ச்னாலும் கொடுத்துடலாம். ஸோ கிளாஸ் கோடு கொடுத்தல எனக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மானிடேஷன் ஆகாத சேனல் வந்து நம்ம வந்து கிவ்வே கொடுத்துட்ருக்கோம் இப்போ வரைக்கும். ஸோ நிறைய பேர் நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்கீங்க, ஸோ பழைய பேர் இருக்கீங்க, அவங்களும் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ உங்கள்கிட்டலாம் ஒன்று கேட்டுக்கிறது என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் தெரியப்படுத்துறது தான்.
ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம சேனல் தெரியாமலே இருக்குது. ஸோ கிவ்வே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸில் நம்ம ஸ்லாட் ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. என்னன்னா மினிமம் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஸ்லாட்டே ஃபுல்லாக இருக்கணும், 48 ஸ்லாட்டும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் வந்து 15 மினிட்ஸ் ஆகுது ஸ்லாட் ஃபுல்லாகிறதுக்கு. ஸோ அதை கொஞ்சம் நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டுனா கொஞ்சம் குயிக்காக அவங்களும் வந்துடுவாங்க, வந்து அதை ப்ளே பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருக்கு செட் ஆகும் இந்த கிவ்வே மேட்ச் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புயா பாஸ் போடுறவங்களுக்கு செட் ஆகும். ஒரு வாரத்துக்கு மொத்தம் இப்போ 8 நாள் இருக்குது. 8 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் வின் பண்ணாங்கன்னா போதும், வீக்லி மெம்பர்ஷிப்பு போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 29 ருபீஸ் ஆஃபர் போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் சேர்த்து வச்சோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு வீக்லி மெம்பர்ஷிப்பை டெய்லி கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிவ்வே கொஞ்சம் சப்போர்ட்டிவிட்டியாக இருக்கும். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இதில் கலந்துக்கிட்டது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக இன்னொன்று சொல்ல வந்தேன். நம்ம ரூம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ரூம்குள்ளே எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தயவு செஞ்சு கொஞ்சம் லைவுக்கு வாங்க. உடனே ஸ்டார்ட் பண்ணிட மாட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் லைவுக்கு வந்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன ரூல்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். இந்த வீடியோ பார்க்காதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாதவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சொல்லிவிடுங்க. ஏன்னா நான் வந்துட்டு அடிக்கடி சொல்கிறது தான், ஜோன் சர்வே மேட்ச்சில் கில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன், அவங்க கில் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஃபாலோ பண்ணுறேன் ப்ரோ, ஆனால் கன் எடுத்துருந்து அடிக்கிறாங்க ப்ரோ, ஏன் ப்ரோ இந்த மாதிரிலாம் இருக்குது, எப்படி ப்ரோ நான் மேட்ச் ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இந்த வீடியோக்கு கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் தரேன். வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அதுலேயும் நீங்கள் சொல்லலாம் எந்த டைம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம், அதாவது 3 மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து லைவில் டீம் கோடு கொடுப்பேன். நீங்கள் உள்ளே வந்து உங்களுடைய மணி ப்ரைஸை வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மேட்ச் அதாவது லைவ்னே தெரிய மாட்டேங்குது, கிவ்வேனே தெரிய மாட்டேங்குது, வராங்க வின் பண்ணுறாங்க போயிடுறாங்க. ஸோ அவங்க நம்ம சப்ஸ்கிரைபரும் கிடையாது, நம்மளுடைய ஃபாலோவர்ஸும் கிடையாது, யாருமே கிடையாது, யாருன்னு தெரியல. ஸோ போயிடுறாங்க. நம்மளால் கரெக்டான ஆளுக்கு கிவ்வே ப்ரைஸ் கொடுக்க முடியல. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு மாற்றி கிவ்வே ப்ரைஸை கொடுத்து மொத்தம் அது கொஞ்சம் டென்ஷன்லேயே போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்படி நடக்கக்கூடாது. ஸோ கைஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.